இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பார்த்தீங்கன்னா, தொடப்பத்த பத்தி பார்க்க போறோம். தொடப்பமா, அது வீட்ல நம்ப நம்மளுடைய கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ற பொருளாச்சு. அதுல என்ன நம்ப பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. நம்ம வீட்டில் யூஸ் பண்ற 63 பொருட்களை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாய் வந்து வாசம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் தொடப்பமும் சரி. நம்ம எப்பவுமே தொடப்பத்தை வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் பக்கத்துல வச்சிருவோம். அது பெரிய தவறு. ஏன்னா மகாலட்சுமியுடைய அம்சமா வந்து தொடப்பத்தை கருதிட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் பக்கத்துல இந்த தொடப்பத்தை நிக்க வைக்க கூடாது. அதே மாதிரி தொடப்பத்தை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது அந்த மேலே பிடிச்சிட்டு தானே நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தொடப்பத்தையும் வந்து நிக்க தான் வைக்கணுமே தவிர, சில பேர் வந்து இந்த கவிழ்த்து வைப்பாங்க. அந்த மாதிரி கவிழ்த்து வைக்கிற பழக்கம் வந்து வச்சுக்க கூடாது. கவிழ்த்து வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து ஒரு பேட் வைப்ரேஷன் உருவாகும். அதாவது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தலை பாரமா இருக்கிறது, நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, நிம்மதி இல்லாமல் இருக்கு, எவ்வளவு பணம் வந்தாலும் வந்து செலவாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா அந்த பிரச்சனைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற தொடப்பம் தான் காரணம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியறது கூட இல்லை. ஏன் தொடப்பத்தை நம்ம ஒழுங்கா வச்சுட்டு இருந்தாவே சில பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தான், நமக்கே தெரியாம பண்ற சின்ன சின்ன தவறுகள்ல தான் நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் உருவாயிட்டு இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை திருத்திக்க ஆரம்பிக்கணும். இப்ப தொடப்பம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த வாசல்ல இருந்து சில பேர் பெருக்கிட்டு உள்ளே எடுத்துட்டு போயிடுவாங்க. அதாவது நம்மளுடைய பிரச்சனை, அதாவது என்ன பெருக்குனாலும் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு இந்த கிச்சன்ல வச்சு வாருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாம, அதாவது நம்மளுடைய வீட்டு உள்ள இருந்து பெருக்கிட்டு தான் வெளியில வந்து தான் நம்ம தொடப்பத்துல வாரணும். இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா, உத்தரகண்ட் மாநிலத்துல பாடலீஸ்வரர்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயில்ல பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் தொடப்பத்தை காணிக்கையா கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது என்ன ஒரு வேண்டுதல் வச்சாலும் தொடப்பத்தை எடுத்துட்டு வந்து காணிக்கையா கொடுக்குறாங்க. மகாலட்சுமியுடைய அம்சமா அப்படி அது கருதப்பட்டுட்டு இருக்கு. ஸோ தொடப்பத்தை வந்து அதே மாதிரி தொடப்பத்தை வந்து 4 பேர் பாக்குற மாதிரி வெளியே வைக்கவும் கூடாது. தொடப்பம் வந்து யார் வந்து பார்த்தாலும் தொடப்பம் அவங்களுக்கு கண்ணு படக்கூடாது. அதை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த சைட்ல வச்சிடுறது, அந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு வந்து லட்சுமியுடைய அம்சம் வந்து நமக்கு நிலைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ தொடப்பம் பெருக்கிட்டே இருக்கிறோம், அதுல ஏதாவது முடி மாட்டிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்னா காலில் மிதிச்சு தான் வந்து அந்த முடியை எடுக்கிறோம். நம்ம குனிஞ்சு யாரும் அந்த முடியை எடுக்கிறது இல்லை. லட்சுமியுடைய அம்சமா இருக்கும்போது அதை நம்ம மிதிக்கும் போது லட்சுமி கடாட்சம் நிலைச்சியும் இருக்காது நம்ம வீட்டில். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் வந்து எத்தனை வந்து நகையை எடுத்துன்னு போயிட்டு நான் வச்சுக்கிட்டே இருக்கேன், திரும்ப எடுத்துட்டு வரோம், கிளியர் பண்ணி எடுத்துட்டு வரோம், திரும்பவும் பார்த்தீங்கன்னா நகை எடுத்துட்டு போயிட்டு அடக்கடையில் வைக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இந்த மாதிரி நம்ம தொடப்பத்தை ஹேண்டில் பண்ணும்போது அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கையில் வந்து அந்த முடியை எடுத்து போடணுமே தவிர நம்ம மிதிச்சு எடுக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து தொடப்பத்தை வந்து கீழே போட்டுட்டு அதை எப்போ பார்த்தாலும் போயிட்டு வர டைம்லாம் அதை மிதிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது. தொடப்பத்தை மிதிக்கவும் கூடாது. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லட்சுமியுடைய அம்சம், லட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டில் நிலைச்சி இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சொல்லி நான் நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.